பிசிசி நேயர்களுக்கு வணக்கம். சமீப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த கரூர் சம்பவத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னா, கரூர் சம்பவத்தை பற்றி அனைத்து ஊடகங்கள், செய்தித்தாட்கள், சமூக வலைதளங்கள்னு சொல்லிட்டு எதை திறந்தாலும் பார்த்தோன்னா கரூர் பற்றிய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. என்னென்னா, கரூரில் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லனா துயரம் ஒரு 41 பேர் பார்த்தீங்கன்னா தாவேக்க நடத்திய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். ஒரு பக்கம் அந்த துயரம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரு ஆழ்ந்த துக்கத்தில் துயரத்தில் ஆற்றியது என்றால் அது மிகையாகாது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது தாவேக்கா நடத்திய அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஏற்பட்ட மக்கள் நெருக்கடி காரணமாக தான் பார்த்திங்கன்னா அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. அதற்காக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் வருத்தம் தெரிவித்தன. அனைத்து பொதுமக்களும் அனைத்து அமைப்புகளுமே அதுக்கு பார்த்திங்கன்னா வருத்தம் தெரிவித்தனர். அந்த கூட்டத்தை நடத்திய தாவேகா தலைவர் திரு விஜய் உள்ளிட்ட அனைவருமே பார்த்திங்கன்னா அதுக்கு வருத்தம் தெரிவித்து அதற்கு வீடியோ கூட அவர் அனுப்பிச்சிருந்தார். அது பழைய செய்தி. லேட்டஸ்ட்டு செய்தி என்னென்னா பார்த்திங்கன்னா விஜய் பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களை இன்னும் நேரடியாக சென்று சந்திக்கவில்லை. அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அது இறந்த உடனே அவர்களுக்கு நிவாரணமாக 20 லட்சம் ரூபாயை அறிவித்திருந்தார். அது அந்த 20 லட்சம் ரூபாய் இன்னும் அவர்களை போயிட்டு மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை, அதாவது உயிரிழந்த குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு அந்த நிவாரணமாக அறிவித்த பணத்தை கொடுக்கவில்லை. ஒன்று. இன்னொரு பிரச்சனை, அந்த கட்சிக்கு என்ன பிரச்சனைனா, அந்த கட்சியின் மிக முக்கியமான பொறுப்பாளராக கருதப்படுகின்ற திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் புஷி ஆனந்தாக இருவரும் இதுவும் வழக்கு பதிவு செய்து அவர்கள் இருவரும் பார்த்திங்கன்னா பிணை கேட்டு கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் அணுகி அது அவருடைய பிணை பார்த்திங்கன்னா முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் இருவருமே சுப்ரீம் கோர்ட்டை அணுகியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி பெட்டிஷன் போட்டு நேற்று ஃபைல் நம்பர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சிபிஐ 2 ப்ரேயருக்காக போட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். 2 பேருக்கு ஏபி, இன்னொரு ப்ரே என்னென்னா சிபிஐ என்கொயரி. ஏற்கனவே சிபிஐ என்கொயரி இங்கே லோயர் கோர்ட்லையும் ஹைகோர்ட்லேயும் கட்டிருந்தாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்லையும் கட்டிருந்தாங்க. அங்கேயே அந்த சிபிஐ என்கொயரி பார்த்திங்கன்னா பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆன நிலையில் சிபிஐ என்கொயரி வேணும், கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தது தொடர்பாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு சிபிஐ தான் அந்த கேஸை என்கொயரி பண்ணணும், தமிழ்நாடு அரசின் மீது அதை என்கொயரி பண்ணக்கூடாது, தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் பார்த்திங்கன்னா அந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது, மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய சிபிஐ தான் அதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு திருப்பி அந்த 2 விஷயத்தை முன்னிட்டு நம்ம போன வாரத்திலே சொல்லியிருந்தோம் போகிறாங்கன்னா அதே மாதிரி போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க, ஃபைல் பண்ணிட்டாங்க. சில் பார்த்திங்கன்னா பெண்டிங் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. என்ன தீர்ப்பு வரும்ன்றதை நம்ம இன்னும் ஒரு நாட்கள் நமக்கு தெரிய வரும். அது நெக்ஸ்ட் ஹியரிங்ன்றதை பார்த்துக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று சந்திக்க போகிறார்ன்றது தான் இப்போ விஷயம். சரி, சந்திக்க போகிறார். ஏற்கனவே அவர் நேரடியாக போய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தினால அவர் மீது அவரை சந்திக்க அவரை பார்க்க வந்த கூட்டம் தான் பெரிய அளவில் திரண்டு உயிரிழப்பு 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்டோர் பார்த்திங்கன்னா காயமடைந்து கரூர் அரசு மருத்துவமனை மற்றும் அங்கங்கே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. திருப்ப பாதிக்கப்பட்ட நபர்களை ஒரு பக்கம் அரசியல் கட்சி விஜய் போய் பாதிக்கப்பட்ட நபர்களை சந்திக்கலை, உயிரிழந்த குடும்பங்களை சந்திக்கலன்னு ஒருத்தர் வைக்கிறாங்க. இவர் தரப்பில் விஜய் தரப்புலன்னா திருப்ப போனால் திருப்பி ஏதாவது பெரிய அளவுக்கு கூட்டம் ஏற்பட்டு அதுலேயே ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திருப்பி அதுக்கும் பார்த்தோன்னா தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் காரணம் உள்ளிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை அவர் தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்றுக்கு பார்த்தோன்னா ஒரு கட்சியின் சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் ஒரு மனு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நாங்கள் கரூர் சென்று உயிரிழந்த குடும்பங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போகிறோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா யாருக்கு, விஜய்க்கு, அந்த கட்சியின் தலைவர் திரு விஜய்க்கு அவர்களுக்கு பூரிய பாதுகாப்பு கொடுங்க, மேலும் அனுமதி கொடுங்க, ப்ரொடெக்ஷன் அண்டு பார்த்திங்கன்னா பர்மிஷன் 2மே வேணும்னு சொல்லிட்டு கேட்டு நேற்று டிஜிபி ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்டிஷன் அடிப்படையில் இவங்களுக்கு கொடுத்த அந்த கோரிக்கை மனு அடிப்படையில் உடனுக்குடன் தமிழக காவல்துறையும் என்ன செஞ்சுங்கன்னா நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இமீடியட்டாக பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை கரூர் எஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணி அந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்த தாவேகா பிரமுகர் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணி அவர் பார்த்திங்கன்னா நேரடியாக எஸ்பி ஆஃபீஸில் போய் பார்த்து என்னென்னலாம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. என்றைக்கு வர போகிறீங்க, உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, எத்தனை பேர் சந்திக்க போகிறீங்க, 41 பேரும் ஒரே நாளில் சந்திக்க போகிறீங்களா, இல்லை எத்தனை நாள் இங்கே தங்க போகிறீங்களா, இல்லை சந்திச்சுட்டு திரும்ப போயிட்டு வர போகிறீங்களா, என்ன உங்களுடைய நடவடிக்கை என்ன செய்ய போகிறீங்க கரூரில், நாங்கள் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் எஸ்பி ஆஃபீஸுக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரூரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க ஒரு 6 அப்பாயின்ட் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி காவல்துறையிலேருந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஆக தமிழக காவல்துறை ஒரு பக்கம் இவருடைய பெட்டிஷனை இவர்கள் கொடுத்த மனுவை பரிசீலனை செஞ்சு திரு விஜய் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளித்து அவரை பார்த்தோன்னா அது ஜனநாயகபூர்வமான எந்த அரசாங்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன இந்த ஜனநாயக நாட்டில் இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்றதால இந்தியா
இங்கே வந்து எல்லாருக்கும் எங்கே வேணாலும் போகிறது சுதந்திரம் இருக்குது, அக்ராஸ் இந்தியா போகிறது சுதந்திரம். என்ன இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தொடங்கி மக்கள் சந்திப்பு கூட்டன்னு போகும்போது அளவுக்கு அதிகமாக எதிர்பார்த்த அரசே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாஸ் க்ரௌடு வந்து அங்கே அசம்பிள் ஆகும்போது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் இஷ்யூஸ் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, இது ஏற்கனவே 41 பேர் இறந்த நிலையில் இப்போ திருப்பி பாதிக்கப்பட்ட நபர்களை சந்திக்க சென்றாலும் கூட திரும்ப ஒரு பெரிய மாஸ் க்ரௌடு வந்து கூடிச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் தெளிவாக எழுதி வாங்கிடுவாங்க. எது நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதிலே திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். சம்பவம் நடந்த அன்றைக்கி மறுநாளே வந்து கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை மருத்துவமனையில் சந்திச்சுட்டு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். என்னென்னா, இது வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரூர் மாவட்ட எஸ்பி அண்ட் கரூர் மாவட்ட கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், இவங்க 2 பேரும் நீங்கள் முதல்ல என்கொயரி பண்ணுங்க, அவங்க தாங்க இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். புரியுதுங்களா? இது எப்படி இவ்வளோ இது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கூட்டம் கூடிச்சு, இது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது யார், இதை வந்து இவங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார், இதில் ஒரு மாவட்ட நிர்வாகம் தானே இதுக்கு பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அன்னைக்கு மறுநாளே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த செய்தியை சொல்லியிருந்தார். அந்த மாவட்ட நிர்வாகம் தாங்க இதுக்கு பொறுப்பு, ஆகவே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து அவர்கள் கண்ட்ரோல் பண்ண தவறிட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரு அண்ணாமலை அவர்கள் முன் வைத்திருந்தார். ஸோ அந்த நிலையில் அதே திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார், கரூர் மாவட்ட மக்களை சந்திப்பதற்கு எதுக்கு விஜய்க்கு அனுமதி, எதுக்கு, அவர் நேரடியாக எப்போது வேண்டுமானாலும் எங்கள் சொந்த மாவட்டம் தான் எனக்கு அது, ஆகவே அவர் எப்போது வேண்டுமானாலும் அவர் வரலாம், மக்களை சந்திக்கலாம், இஸ் ஆல்வேஸ் வெல்கம், அவருக்கு எதுக்கு வந்து அனுமதி கேட்டு வர வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். அவர் சொன்னாலும் கூட திரு அண்ணாமலை அவர்கள் கூறியிருந்தாலும் கூட அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏனென்றால் கரூர் மக்கள் சொந்த மக்கள் தானே, நீங்கள் எப்போனாலும் வந்து பார்க்கலான்ற மாதிரி அவர் ரொம்ப பெருந்தன்மையாக வரவேற்பு கொடுக்குறாரு, சந்தோஷம் தான். இருந்தாலும் கூட தமிழக காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த தாவேகா தரப்பில் கொடுத்த மனுவை வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதை கன்சிடர் பண்ணுறாங்க. கூடிய விரைவிலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தமிழக காவல்துறை விஜய்க்கு அனுமதி கொடுக்கும். ஏன்னா அது பெரிய அளவில் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னாலும் அவங்க தாவேக தரப்பில் கோர்ட்டில் போயிட்டு பர்மிஷன் வாங்கின்னு போக போகிறாங்க. ஆனால் என்ன இப்போ அனுமதி கொடுத்தாலும் கூட ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோடு தான் கொடுப்பாங்க, நிறைய கட்டுப்பாடுகள் விதித்து அந்த கட்டுப்பாடுகள்லாம் ஒத்துக்கினால் வழியே திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் செல்வதற்கு அனுமதி கொடுப்போம். மொரவர் இப்போ அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செல்வதற்கு வாய்ப்பு இருக்குமானா கொஞ்சம் சந்தேகம் தான், 50% கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அடுத்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஒட்டி அனைத்து நபர்களும் சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய நிகழ்வு இருக்குது. ஆகவே மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்கில் திரு விஜய் அவர்கள் கரூர் சந்திப்பு இருக்குமானா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் தான் வந்து இதற்கு பதில் சொல்ல வேண்டும். லெட் அஸ் ஹோப் விஜய் வந்து திரும்ப போயிட்டு கரூர் மக்களை சந்தித்து அவருடைய அரசியல் பயணமும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர் கொடுக்க வேண்டிய நிவாரணங்கள் கொடுத்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருடைய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். லெட் அஸ் ஹோப் அவர் நல்லா அடுத்த ஸ்டேஜுக்கு போவார், இதை சந்திச்சுட்டு அடுத்த ஒரு அரசியல் கட்ட பயணங்களை திட்டமிட்டு செயல்படுவார் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.